தேடியே வந்துவிட்டாள். இது ஒரு திகில் கதை. அவள் முடிவெடுத்து விட்டாள். இதற்கு மேல் அவளால் அந்த கொடுமைகளை பொறுக்க முடியவில்லை. பேசாமல் யாரிடமாவது கூற வேண்டும் என்றாலும் யாரை நம்புவது? அவள் ஒரு கியா, ஒரு ஒர்ஃபான். கியா ஒரு சைக்ராட்டிஸ்ட். 6 மாதத்திற்கு முன்பு ஒரு முதியவள் சிகிச்சை வேண்டும் என்று வந்தார். தனக்கு அமானுஷ்ய குரல் கேட்கிறது என்றும் அது கட்டளை விடுகிறது எனவும் அம்மையார் கூறினார். இதனால் பலமுறை தற்கொலைக்கு முயற்சித்ததாகவும் இப்போது தெரிந்தவர் மூலமாக இங்கு வந்ததாகவும் அவர் கூறினார். ஒரு மனோதத்துவ நிபுணராக கியா இது ஒரு மனநோய் எனும் நோய் எனவும் அந்த நோய் அமானுஷ்ய குரல் மற்றும் தோற்றத்தை உருவாக்கும் எனவும் விளக்கினாள். தொடர்ந்து கவுன்சிலிங் மூலமாக முன்னேற்றம் அடையலாம் எனவும் கூறினாள். அதன்படி தொடர்ந்து அப்பெண்ணிற்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. 6 மாதங்களுக்கு பிறகும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. சில சமயங்களில் கியா நம்பிக்கை இழந்தாலும் தொடர்ந்து அப்பெண்ணிற்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. அன்று கியா உறக்கத்திலிருந்து எழுந்தாள். மணி 2. மருத்துவமனையிலேயே உறங்கிவிட்டாள் போல. மற்ற நோய் போல மனோதத்துவ சிகிச்சைக்கு மக்கள் வருவதில்லை. கியாவுடைய கவுன்சிலிங் அறை மிக சிறியது. அவளுக்கு இரவு பணி எப்போதும் இருப்பதில்லை. அதனால்தான் இங்கு தூங்கியது யாருக்கும் தெரியாது போல என நினைத்து கொண்டாள். சரி, இப்போது வீட்டுக்கு சென்றாக வேண்டும் என வேக எட்டுக்களை வைத்தாள். எங்கும் இருள். யார் இப்படி எல்லா விளக்குகளையும் அணைத்து வைத்திருப்பது? செய்வழி தெரியவில்லையே என பிதற்றிக் கொண்டிருந்தாள். ஏதோ ஒரு குரல். யார் இந்த நேரத்தில் அழுவது? நோயாளிகள் யாருக்காவது? ஐயோ! வேகமாக ஓடினாள். அம்முதியவள். இவள் இந்த நேரத்தில் இங்கு என்ன செய்கிறாள்? கியா அம்முதியவளை நெருங்கினாள். இங்கென்ன செய்கிறீங்க? ஏன் அலறீங்க என்றாள். அம்முதியவள் எதையுமே காதில் வாங்கவில்லை. அவளிடமிருந்து என்னை காப்பாத்து, என்னை நம்பு என பிதற்றிக் கொண்டிருந்தாள். சரி, நான் நம்புவதாக கூறிய அடுத்த நொடி கியா மீது அவர் கையை கீறி இரத்தத்தை தெளித்தார். ஐயோ, என்ன செய்கிறீங்க என கியா கதறுவதையும் பொருட்படுத்தாமல் அவர் அங்கேயே உயிர் துறந்தார். கியா புடவை மடிப்பு முழுவதும் ரத்தம். ஆ! காலை 6 மணி. ச்சே, கனவா என எழுந்தாள் கியா. இதயம் வேகமாக துடித்தது. வேகமாக மருத்துவமனைக்கு விரைந்தாள். பிணவரையில் அதே முதியவள், கையில் கீறலோடு. அருகில் இருந்த மருத்துவரை விசாரித்தாள். தற்கொலை செய்து கொண்டாள் என கூறினார். அன்று முழுவதும் கியாவிற்கு தலைவலி. விடுப்பெடுத்து வீட்டிற்கு சென்றாள். கியா துணி துவைத்து கொண்டிருந்தாள். இது கனவில் அவள் கட்டியிருந்த புடவை. மடிப்பு முழுவதும் ரத்தம். இன்றோடு அம்முதியவள் இறந்து 48 நாட்கள் ஆகிவிட்டது. கியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 18 நாட்கள் ஆகிவிட்டது. ஆம், இப்போது அவள் கியாவினுள் இருக்கிறாள். அவள்தான் மூலி. இரத்தம் இல்லாமல் வாழாதவள். இரத்தப்பிச்சி. நான் கியா. அம்முதியவள் இரத்தத்திலிருந்து இவள் என்னோடு இருக்கிறாள். எனக்குள் இருக்கிறாள். இரத்தம் தேவைப்படும் போது என்னை நானே கடித்துக் கொள்கிறேன். எனக்குள் இருந்து என்னையே உண்கிறேன். 6 முறை தற்கொலைக்கு முயன்று விட்டேன். அவளை மீறி அதுவும் நடக்கவில்லை. அதிகப்படியான இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டேன். தினமும் 2 யூனிட் ரத்தம் ஏற்றியும் என் உடல்நிலை முன்னேற்றம் இல்லை. மூலி அனைத்தையும் பயன்படுத்தி கொள்கிறாள். அதிகமான இரத்தம் அவளுக்கு உருவம் அளித்தது. கோரமான முகம், சுருங்கிய இன்மணியும் இரத்தச் சொட்டுக்களும் பற்களும் அழுகிய உடலும் இரவு முழுவதும் விழித்திருந்து என்னை கட்டுப்படுத்துகிறது. நான் இறக்க விரும்பவில்லை. இவளோடு இறந்தால் என் ஆத்மாவை இவள் சிறையிட்டு விடுவாள். என் ஆத்மாவாவது நல்ல கதி அமையட்டும். அம்முதியவள் போல் யாரையாவது இவளுக்கு தர வேண்டும். எனக்கு வாதம் ஏற்பட்டுள்ளது. என்னால் பேச முடியவில்லை. எனவே சிரமத்துடன் எழுதுகிறேன். அவளிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். என்னை நம்புங்கள். இதை படித்தவுடன் நீங்கள் என்னை நம்பினால் நான் இறந்து விடுவேன். உங்களுக்கு பின்னால் மூலி நிற்கிறாள்.